மக்களே இந்த வீடியோவில் நேற்று ஈஸ்டர் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போறீங்க. என்ன விஷயம்னா வீட்டில் வந்து இறைச்சியெல்லாம் வாங்கி கறியெல்லாம் வச்சு எடுத்து கொண்டாடலாம் தான் நினச்சேன். அம்மா வேற அண்ணன் பிள்ளையை பார்க்க மூளைச்சல் வேற போகணும் அப்படின்னு சொன்னாங்களா. அம்மா சொல்லாமல் போயிருந்தா கூட அம்மா பாட்டுக்கு ஒத்தையில் போயிருப்பாவ. அம்மா சொல்லிட்டு வேற போனாவளா, அந்தால எனக்கு மனம் மாறிட்டு எனக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டு போயிட்டேன். அப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு சோறு கறி வைக்கலையான்னு கேட்டால் நேற்று உள்ள கறி அப்படியே இருந்துச்சு பார்த்துக்காங்க. எங்கள் மாமா மம்மி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நீ போயிட்டு வா எங்கனாலும் போ அப்படின்னு தான் விடுவாங்க. எங்களுக்கு சொத்தில் சோறும் மீன் கறி இருந்தால் போதும், நீ எங்கே வேணாலும் பிள்ளைகளை கூட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவா. ஒரு நாள் நம்ம சந்தோஷத்துக்கு இடையூறாக இருக்க மாட்டாவ. நானும் என் பிள்ளைகளும் கூட்டிலேருந்து அவுத்து விட்ட கிளி போல தெரிச்சு ஓடிட்டோம். பஸ்ஸில் ஆட்டோவில் போகிறது என் பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. அன்னி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி, உள்ளி கூட்டு, பாயசம்லாம் வச்சு தந்திருந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். டவுனில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்போது வில்லேஜ் சைட்லலாம் கூட்டிகிட்டு போகும்போது ஆறு குளம் ஆடு மாடு கோழி கூட எல்லாம் விளையாட விடும்போது அதுகளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள் அப்படியே ஆடு மாடு கோழி நாய்கள் கூட என்ஜாய் பண்ணிட்டே இருந்தவ. நானும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் பார்த்துக்காங்க. அன்னி நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு வந்து ஒரு செம்பு காப்பி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு செம்பு காப்பி நல்ல பண்டெல்லாம் தந்தாவ. சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே.